உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீர். நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். மீண்டும் அவருடைய பரிசுத்த சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்த தேவனை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் பாராட்டின உபகாரங்களை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற இந்த ஆராதனையை நம் ஆண்டுடைய பாதத்திலே தாழ்த்தி தருவோம். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்தார். அவரை பணிந்து கொள்வதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தேவன் நம்முடைய இருதயங்களிலே கட்டளையிட்டார். இது கர்த்தருடைய நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படியாக தேவன் இந்த ஆராதனையின் வழியாக நம்முடைய இருதயங்களை அவர் அனல் மூட்டும்படி, ஆண்டவர் இந்த ஆராதனையின் வழியாக நம்முடைய வாழ்வில் இடைபடும்படி, இந்த ஆராதனையின் வழியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஆண்டுடைய பாதத்தில் நாம் தாழ்த்தி தந்து ஜெபிப்போம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக வரவேண்டிய அனைவரையும் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே கூட்டிக் கொண்டு வரும்படியாக நம் அனைவரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை போல் இந்த காலை வேளையில ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்படுகிற நம்மில் யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர தகப்பனே, வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் நீங்க கூட்டி கொண்டு வாங்க தகப்பனே. எல்லா ஆண்டவரே சரியான நேரத்திற்கு வர உம்மை தொழுது கொள்ள தேவன் நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. எங்களை போல ஆண்டவரே இன்னும் எத்தனை பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே சபை கூடி வருதில்லை ஆண்டவரே பங்கெடுத்திருக்கிறாங்களோ, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு போதகர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாவனே தேவன் தாமே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. உன்னுடைய கிருபை, தயவு, காருண்யம், இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்துவடியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மிடத்திலே ஆண்டவரே கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவநாம மகிமைக்கென்று நாம் யாவரும் எழுமி நின்று நம்முடைய பாடல் புத்தகத்திலே உள்ள 66வது
பாடல் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம். 66வது பாடல். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம் அதிசுந்தர நீரை கொண்டுயரருள் மோகிஷ தீபன் அதிசுந்தர நீரை கொண்டுய அருள் மோகிஷ தீபன் கதி உம்பர்கள் தோழும் இங்கித கதி உம்பர்கள் தோழும் இங்கித கருணை பிரதாபன் மந்தையாயற்பணிந்து பாதம் வாழ்த்திய அத்தனார் மந்தையாயற்பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனார் நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் அந்த மாபரிசுத்தனா தேருவான் உலகரசாய் வளதேவான் சோருபானா தேருவான் ஒரு மாதுடை வினை மாறிட ஒரு மாதுடை வினை மாறிட கரரூபமதானா ஆமுனியிடமேவிய பதிலான் உபகாரன் நபிரா முனியிடமேவிய பதிலான் உபகாரன் எபிரேயர்கள் குலம் தாவீதன் எபிரேயர்கள் குலம் தாவீதன் அரச கோகுமாரன் சாதாரண வேதாகம சாஸ்திர சுவிசேஷன் சாதாரண வேதாகம சாஸ்திர சுவிசேஷன் கோதே புரியாதாமுடை கோதே புரியாதாமுடை கோத்ர திருவேஷன் விண்ணாடரும் மண்ணாடரும் மேவும் திருப்பாதன் விண்ணாடரும் மண்ணாடரும் மேவும் திருப்பாதன் பண்ணோதுவர் கண்ணாம்பள பண்ணோதுவர் கண்ணாம்பள பரமண்டலநாதன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷக நாமம் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள சம்பிரம சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம்.
நாம் நின்ற வண்ணமாகவே முறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 சங்கீதம் வசனங்கள் 33 முதல் 40 முடிய உள்ள பகுதியை நாம் முறையாக வாசிப்போம். சங்கீதம் 119 33 முதல் 40 முடிய. For a responsive reading, let us read Psalms 119 verses from 33 to 40. Psalms 119 33 to 40. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தும் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். கடைசி 2 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இது உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவன் என்ற வண்ணமாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாய் நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அடுவரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒரு பொய்த்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோண்டு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது மார்சில் வீற்றிருக்கிறார். அடுத்து உயிருள்ளோரை மரித்தோர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பொதுவான பாவரிக்கை ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் குற்றங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுணர்வுகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திரளும். நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காயுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு தந்திரளிய நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து இந்த காலை வேளையிலே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதையிலே நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய ஒத்தாசைகளை இந்த காலையிலே நினைவு கூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இப்போது நம்முடைய சமூகத்திலே வந்து நிற்பதற்கு தேவன் எங்கள் மேல் பாராட்டி நம்முடைய கிருபை, அளவற்ற அன்பு, நீர் எங்கள் மேல் பொழிந்தருளிய உம்முடைய மிகுந்த இரக்கங்களுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்னும் அதிகாரத்தோடு உம்முடைய சமூகத்தண்டிலே வந்து நின்று உம்மை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்படுவது போல இந்த காலை வேளையில் முக பிரகாசத்தினால் எங்கள் இருதயங்களிலே நாங்கள் மெய்யான ஒளியை தரித்து கொள்ள நாங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கடந்து செல்ல கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர், எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களையும் பாரங்களையும் நம்முடைய பாதத்தண்டிலே இறக்கி வைக்கிறோம். கர்த்தர் எங்களை விசாரிக்கிறவர் என்றும் எங்களை புறம்பே தள்ளாதவர் என்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர் என்றும் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது போல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர்,
ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் அந்த நல்ல தேவனை, நன்மைகளின் நாயகரை, உம்மை ஆண்டவரை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களை இந்த ஆராதனைக்கு நேராய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். இந்த ஆராதனையில் அந்த நன்மைகளை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு நீர் வழிகாட்டுவீராக. குறிப்பாக ஆண்டவரே, அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனுடைய சமூகத்திலே இதோ நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜனமாக எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன், நாங்கள் எங்கள் தேவைகளை ஆண்டுடைய பாதத்தண்டில் வைக்கிற போது ஏற்ற நன்மைகளை பரத்திலிருந்து தருகிறவராய் இருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு கூட சுவாமி ஆண்டவரே, சகல நாடுகளுக்காகவும் தேசங்களின் தலைவர்களுக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே சமாதானம் இன்றி இருக்கிற குழப்பம் மிகுந்த பல்வேறு விதமான சூழல்களின் நிமித்தமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே தேசத்தின் சமாதானத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் சந்தித்து கர்த்ததாமே தேசங்களிலே உம்முடைய நன்மை நீர் விளங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். குறிப்பாக எங்கள் இந்திய தேசத்திற்காக இந்த காலைவெளியிலே நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். பிரிவினை இல்லாத எவ்விதத்திலும் எந்த ஆண்டவரே முகாந்திரத்தை கொண்டும் ஜனங்களை பிரித்தாளுகை செய்து தேசத்தின் சமாதானத்தை ஆண்டவரே ஆட்சியாளர்கள் கெடுத்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் அவளுக்கு ஞானமுள்ள இருதயத்தையும் செவையான மனதையும் தந்திரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்திற்கு செவிசாய்க்கிற, சுவிசேஷத்திற்கு அனுமதி தருகிற, சுவிசேஷத்தை ஆண்டவரை பிரசித்தம் செய்வதனால் உண்டாகிற நன்மையை அனுபவிக்கிற ஆண்டவரே உள்ளங்களை ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் ஆட்சியாளர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த காலைவெளியிலே மன்றாடுகிறோம். எங்கள் தேசம் கர்த்தரை அறிந்த ஒரு தேசமாய் மாற வேண்டும், கர்த்தருக்கேற்ற ஒரு தேசமாய் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு மிகுந்த பாரத்தோடு கூட இந்த காலைவெளியிலே ஜெபிக்கிறோம். அதற்கென்று நீர் நாட்டியிருக்கிற சபைகள், நீர் எழுப்பியிருக்கிற ஆண்டவரே உம்முடைய ஊழியர்கள், நீர் அனுப்பியிருக்கிற அருட்பணியாளர்கள், இயக்கங்கள் கர்த்தருடைய நாமத்தை எவ்விதத்திலாகிலும் பறைசாற்றிவிட வேண்டும் என்று செய்யப்படுகிற பணிகள் யாவற்றையும் இந்த காலைவெளியில் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற தரிசனத்தை உம்முடைய பாதத்திலே வைத்து நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனே, 1,00,000 திருச்சபைகள் எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் வழியாக ஆண்டவர் எங்கள் திருச்சபையானது 100 காணும் பொழுது நாங்கள் அந்த மகாபெரிய இலக்கை அடைந்தோம் என்கிற ஒரு பெருமிதம் எங்களுக்கு உண்டாகும்படி கர்த்தராகிய ஆண்டவரே நீர் தாமே எங்கள் இயக்கத்தை இதுவரை பயன்படுத்தி வருகிறீர், தொடர்ந்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்துகிற பிரதம பேராயருக்காக ஸ்தோத்திரம். நீ தந்திருக்கிற எல்லா பேராயங்களுக்காக ஸ்தோத்திரம். மிக குறிப்பாக இந்த காலைவெளியிலே எங்கள் மும்பை பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே 180க்கும் அதிகமான திருச்சபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவனீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிக குறிப்பாக எங்களுடைய மும்பை பேராயத்தின் பேராயருக்காக குடும்பத்திற்காக நல்ல சுகத்திற்காக இந்த காலைவெளியிலே மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எங்களுடைய ஆண்டவரே தலைமைத்துவத்திலே வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர். அவர்கள் மூலமாக இன்னும் நாங்கள் ஊக்கம் பெற்று உற்சாகமடைந்து இந்த பணியானது ஆண்டவரே எங்களை தந்தரப்பட்டிருந்த 3 மாநிலங்களிலே கோவா, மகாராஷ்டிரா, குஜராத், இன்னும் சில பகுதிகளாகிய ஆண்டவரே மத்திய பிரதேசத்தில் எங்களுடைய பணிகள் இன்னும் ஆண்டவரை விரிவடைவதற்கு நீர் எடுத்து பயன்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 15 ஏரியாக்களுக்காக 15 ஏரியாக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்திருக்கிற ஏரியா இயக்குநர்களுக்காக ஸ்தோத்திரம், திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம். மிக குறிப்பாக எங்கள் மும்பை பேராயத்தில் இருக்கிற ஒவ்வொரு அருட்பணித்தலங்களையும் நாங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இயங்குகிற ஒவ்வொரு பணித்தள ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பணியாளர்களை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தி அவர்கள் தேவைகளை கர்த்தர் நிறைவாக்கி தந்திரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவர் எங்கள் மும்பை பேராயத்தின் வழியாய் நடைபெறுகிற ஒவ்வொரு பணிகளையும் வேத கலாசாலைகள் ஆண்டவர் மும்பை வேதாகம கல்லூரிக்காக, குஜராத் வேதாகம கல்லூரிக்காக ஆண்டவர், அது மாத்திரமல்லாமல் எங்கள் மும்பை ஆண்டவரே எங்களுடைய பேராயத்தின் வழியாய் நடைபெறுகிற சமூக பணிகளுக்காக இந்த காலைவெளியிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். எவ்விதத்திலாகிலும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை மண்டிலே கொண்டு வந்து அநேக திருச்சபைகளை நாட்டிட வேண்டும் என்கிற எங்களுடைய ஆண்டவரே பேராயத்தின் ஆண்டவரே அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி தர வேண்டும். வரும் ஆண்டவரே ஆண்டுக்குள்ளாக வரும் ஆண்டவரே
5 ஆண்டுகளுக்குள்ளாக பல்வேறு சபைகளை நாட்ட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தோடு இயங்குகிற எங்கள் பேராயத்தை ஆண்டவர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு நீ தந்திருக்கிற திருச்சபைகள் ஒவ்வொன்றையும் இந்த காலையிலே நினைவுகூர்ந்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆலயங்கள் இல்லாத திருச்சபைகளை இந்த காலையிலே நினைக்கிறோம். பள்ளிகளிலும் ஆண்டவரே சரியான ஆண்டவரே ஆராதிப்பிற்குரிய தகுந்த ஆண்டவரே சூழல் இல்லாமல் இருக்கிற சபைகளையும் இந்த காலையிலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். சுவாமி தேவன் ஏற்ற நாட்களிலே அந்தந்த இடங்களிலே நல்ல ஒரு ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட அதற்கான எல்லா ஒத்தாசையிலும் கிடைக்கப்பெற கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே பல புதிய ஊழியங்களை நாட்டும் பிரயாசத்தை எடுத்திருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி பல்வேறு இடங்களிலே புதிதாய் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அநேக புதிய ஆத்துமாக்களை எங்கள் திருச்சபைகளுக்கு கர்த்தர் தந்திரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, ஊழியத்திற்காய் கொடுக்கிற தாங்குகிற ஜெபிக்கிற ஊழியங்களை கட்டி எழுப்புவதற்கு உறுதுணையாய் நிற்கிற யாவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் மும்பை பேராயத்தின் பேராய கவுன்சில் உறுப்பினர்களுக்காக, ஏரியா கவுன்சில் உறுப்பினர்களுக்காக ஆண்டவரே இந்த காலையில் ஜெபிக்கிறோம். சுவாமி நல்ல திட்டங்கள் தீட்டப்பட்டு நல் வழிகள் எங்களுக்கு கிடைக்க பெற்று இன்னும் இந்த ஊழியத்தை நாங்கள் விரிவுபடுத்துவதற்கான வழிகளிலே கர்த்தர் எங்களை நடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் இந்த காலையிலே மன்றாடி ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த அருமையான காலைவெள்ளி என்னையும் எங்களையும் எங்கள் திருச்சபையையும் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி இம்மட்டும் எங்களை நீர் பயன்படுத்துகிறீர். ஊழியங்களை நாட்டுவதிலும் சபைகளை கட்டுவதிலும் ஊழிய தேவைகளை சந்திப்பதிலும் ஆண்டவர் எங்கள் திருச்சபையை நீர் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர். ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் பெரிய காரியங்களை செய்வதற்கு எங்களை நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாக எங்கள் திருச்சபைக்கான ஒரு இடத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் அதை எங்களுக்கு நீர் வாய்க்க பண்ணி ஆண்டவரை நாங்கள் சுதந்திரத்தோடு ஆராதிக்கிற ஒரு சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே இன்னும் அநேக ஆத்துமாக்களை எங்கள் திருச்சபைக்கு நீர் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நாமத்தை மகிமைப்படுத்த பிரயாசங்களை கர்த்தர் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவரே இந்த நாளில் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிற எங்களுடைய ஆண்டவரே கிறிஸ்துமஸ் கீத பவனிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பவனியிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை நீர்தாமே உம்முடைய பலத்தால் இடைகட்டி நல்ல சுகத்தை தந்தரளி உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் உம்முடைய நன்மையினாலே நிரப்பப்படும்படியாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஏற்றுக்கொள்கிற இருதயங்களையும் ஆண்டவராகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய நடை உடை பேச்சு ஆண்டவரே இந்த நாட்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்கிற செய்திகள் ஆண்டவரே அநேக புற மதத்தை சார்ந்தவர்கள் ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாய் அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியங்களையும் நினைக்கிறோம். கர்த்தருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்திலே குறிப்பாய் திட்டமிடப்பட்டிருக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. மீதியான ஆராதனையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நன்மையான காரியங்களை எங்களுக்கு அருளி செய்தருளும். துதிகன மகிமையை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சுத்தம் மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நாம் உட்காருவோம். நாம் முதலாவது திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் வேத பகுதி ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 21 முடிய. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 21 முடிய. 1 Kings chapter 19 verses from 11 to 21. 1 Kings chapter 19 verses from 11 to 21. 1 ராஜாக்கள் 19:11 முதல் 21 முடிய உள்ள வார்த்தைகளை மோசேஸ் ஐயா முன்பாக வந்து வாசிப்பார். பர்வதத்தில் நின்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதே எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு சம்பவிப்பதாவது பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே நாம் வாசிக்க கேட்ட இந்த முதல் திருமறை பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாகவே கரங்களை தட்டி நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள 204வது பாடலை பாடும் மாதயவே தேவதயவே என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் பாடும் 204வது பாடல். மாதயவே தேவதயவே
திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. Luke chapter 1 verses from 39 through 45. Luke 1 39 through 45. Mrs. Lata David முன்பாக வந்து வாசிப்பார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39 முதல் 45 வரை. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டோருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். வாசிக்க வேண்டிய வேத படம் வாஸ்தை. கததாபே நாம் வாசிக்க கேட்ட இந்த இரண்டு ஆண்டுடைய சமூகத்தில் இணைக்கப்பட்டு புதிதாய் இல்லறம் ஆண்டவரால் கட்டி எழுப்பப்பட்டு இன்றைக்கு ஆண்டுக்கு நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை முன்பாக அழைக்கிறேன். அட்சன் இல்லை, என்னைக்கு மிஸ்டர் போன 28 இருந்து இல்லையா, மிஸ்டர் அட்சன், மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் அட்சன் ஆகியோரை முன்பாக அழைக்கிறேன். பிள்ளைகள் முன்பாக வரும்பொழுது திருச்சபின் பிள்ளைகள் நாம் ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தம் மிகவே என்ற பாடலை பாடுவோம். அன்பு பிள்ளைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமே மேலான ஆசீர்வாதங்களுக்கும் காரணராயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தர் தின காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதன் அடையாளமாக ஆண்டவரே, நீ எங்கள் வாழ்விலே அதினதின் காலத்தில் தேவையான நன்மைகளை கட்டளையிட்டு எங்களை மகிமைப்படுத்துகிற மாட்சிமைப்படுத்துகிற கர்த்தர். அன்பு பிள்ளைகள் அட்சன் ஜெனிஃபருடைய வாழ்விலும் ஆண்டவர் அதினதின் காலத்தில் நிறைவேற்ற வேண்டியவைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கட்டளையிட்டு இவருடைய பெற்றோர்கள் இவர்களுக்காக வேண்டுதல் செய்த வேண்டுதல்களுக்கு கர்த்தர் செவி சாய்த்து உம்முடைய சன்னிதானத்திலே பிள்ளைகள் இணைக்கப்பட்டு இன்றைக்கு குடும்பமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஒரு மாபெரும் இல்லறமாக நீர் கட்டி எழுப்பினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
நன்றி அறிதலோடு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் யாவரும் எங்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் பாராட்டின இந்த தயவை நினைத்து கர்த்தரை இந்த காலை வேளையிலே முழு மனதோடு கூட ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அருமையான பிள்ளைகள் இருவரையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் புதிய ஒரு பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள். இருவராக இணைந்து கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே நாங்கள் பாடி உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்தது போலவே பூதலத்தின் ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கட்டளையிட்டருளும். வான மண்டலங்களை திறந்து என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றியருளும். சாட்சியின் நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொண்டவர்களாக சங்கீதம் 128 சொல்லுகிற வண்ணம் கர்த்தர் சியோனிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய பயணத்தில் உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா திட்டங்களும் ஆலோசனைகளும் என் தேவனுக்கு பிரியமாய் அமைந்து ஆண்டவரே சங்கீதக்காரன் 20:4 சொல்லுவது போல இவர்கள் மன விருப்பங்கள் நிறைவேறட்டும், ஆலோசனைகள் ஸ்திரப்படட்டும். என் தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் நன்மை செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்து பூரிக்கத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளை சாட்சியின் இல்லறமாய் கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கோடா கோடியாக பெருக வேண்டும் என்று சொல்லி திருச்சபையார் இந்த காலையிலும் வாழ்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். நன்மைகளை வருஷிக்க செய்கிற நீதியின் சூரியன் உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய பிரகாசத்தை நீர் பொழிந்தருளி எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் உம்முடைய பிள்ளைகள் வெற்றி சிறந்தவர்களாய் ஜீவிக்க மனமகிழ்ச்சியோடு கூட பூரிக்க கர்த்தர் நீர் கிருபை தந்தருளும். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னீர், நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. அந்த தேவன் இந்த வாழ்க்கை பயணத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நடத்தியருளும். நல்ல ஆலோசனைகளை தேவ ஆவியான உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தாரும். எல்லா சவால்களையும் உம்முடைய பிள்ளைகள் தாண்டி ஜெயித்து, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவரே சுகமும் சமாதானமும் இவருடைய இல்லறத்தை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரனுடைய வரிகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வேண்டுதலாக இந்த காலை வேளையிலே கேட்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும் என்று கேட்கிறோம். மகிமை கனத்தை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. அது உங்களுக்கு தேவையான ஒரு செய்தியை தான் நான் உங்களுக்கு அதில் அனுப்புகிறேன். ஆகவே தயவு கூர்ந்து பார்க்கும்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தேவனை வல்ல தேவனை இந்த காலை வழியிலே நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் அவரை இந்த காலை வழியிலே உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய யாருண்டு, உம்மைத்தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை இந்த காலை வழியிலே மகிமைப்படுத்துவோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் எந்தன் வாழ்க்கை போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. ஆராதிப்பேன்
கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன். ஆண்டவரை பார்த்து அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். உண்மையோடும் கருத்தோடும் அவருடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். அதோனாய் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அதோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உள்ளத்திலிருந்து திரும்பியும் சொல்லுவோம், அவர் எல் ஷடாய், அவர் எலோஹிம், அவர் அதோனாய், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எங்கும் நிறைந்தவர், அவரே ஆண்டவர். அவரை தவிர ஒருவர் இல்லை. நம்மை நடத்துவதற்கு, நம்மை நினைப்பதற்கு அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் உண்டு என்றால் இல்லை. அவர் செய்த நன்மைகளை நாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது அவைகள் கணக்கிலடங்காதவைகள். இந்த காலைவெளியில அவரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நீங்களும் நானும் சேர்ந்து அவர் தந்த ரட்சிப்பு, அவர் தந்த இன்பம், அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. சொல்வோம், ஆராதனை 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 உமக்கு தானே, ஆராதனை 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 உமக்கு தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உன் நாமம் உயர்த்திடுவே, உம்மை பாடிடுவே, உன் நாமம் உயர்த்திடுவே, உம்மை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஐயா, ஆராதனை 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 உமக்கு தானே, உமக்கு ஆராதனை 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 உமக்கு தானே, உமக்கு ஆராதனை 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 உமக்குத்தானே. தகப்பனே, இந்த காலை வேளையில நீ தந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆராதனை பாத்திரராகிய தேவனுடைய பாதத்திலே நாங்கள் தாழ பணிந்து இந்த காலை வேளையில் நன்றி பலிகளை படைக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய சத்திய வழியில எங்களை நடத்தி செல்கிற சத்திய பராபரனே, சத்திய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு விளக்கித்தாரும். புரிந்து கொள்ள வேண்டியவைகளை புரிந்து, தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து, வாழ வேண்டிய வாழ்வை நாங்கள் உமக்கு மகிமையாய் வாழ்ந்திட கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 15 வசனத்தை ஒரு வாசிப்போம். சங்கீதம்
118 வசனம் 15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இந்த மாதத்திற்கான நிகழ்ச்சி நிரலை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களானால் இந்த மாதத்திற்கான வசனம் 118 சங்கீதம் 15வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாத சிந்தனைக்காக நான் யோசித்த போது என்னுடைய மனதிலே வந்த வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு கம்பீர சத்தத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மகிழ்ச்சி மாதம், இந்த மகிழ்ச்சி நாட்கள், ஒவ்வொருடைய இல்லங்களிலும் அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஒருவேளை உலக பிரகாரமான சந்தோஷத்தினால் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வந்ததன் நிமித்தமாக உண்டாகி இருக்கிற அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதுகிற அந்த நோக்கத்தை வேத வல்லுநர்கள் இவ்விதமாய் பார்க்கிறார்கள். போரிலே போய் வெற்றியடைந்து திரும்புகிற ஒரு ராஜாவை வரவேற்க செல்லும் ஜனம் அவன் கொண்டு வருகிற வெற்றியை குறித்து ஆர்ப்பரிப்பது போல இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக அவன் எதிர்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார்கள். அந்த ராஜா, நமக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்த அந்த ராஜா திரும்பி வருகிற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாயிருக்குமோ, அந்த ஆர்ப்பரிப்பு இந்த நாட்களிலே நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் துணிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்கள் நாம் கலங்குவதற்கு அல்ல, இந்த நாட்கள் கவலைப்படுவதற்கான நாட்கள் அல்ல, இந்த நாட்கள் நாம் சஞ்சலப்பட்டு ஒவ்வொரு காரியத்திலும் முறுமுறுப்பதற்கான நாட்கள் அல்ல. இந்த நாட்கள் கர்த்தரை சந்தோஷத்தோடு கூட வரவேற்கிற நாட்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மேசியா வருவாரா என்று காத்திருந்த ஒரு கூட்டத்திற்கு மேசியா வந்தபோது ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அவர்கள் எதிர்பார்த்த ராஜா, அவர்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசனாக வந்து ஜனங்களுக்கு மீட்பை, ரட்சிப்பை, விடுதலையை உண்டு பண்ணுவான் என்று யோசித்த வண்ணமாக இயேசு இல்லை என்பதனால் இந்த சமூகம் அவரை, குறிப்பாக இயேசு எந்த சமூகத்தை, எந்த ஜனத்தை நாடி வந்தாரோ அந்த ஜனம் புறம் தள்ளி போட்டது. ஆனால் என் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசித்தார். அல்லேலூயா. நமக்காக இந்த பூமியிலே அவர் இறங்கி வந்தார். ஒருவேளை யூத ஜனங்களை பொறுத்தவரை இன்று வரைக்கும் மேசியா வரவில்லை என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆணித்தரமாக சொல்ல முடியும், நமக்கான ஒரு மேசியா வந்து விட்டார். அல்லேலூயா. அந்த மேசியா வந்து விட்டார் என்பதோடு செய்தி முடிந்து விடக்கூடாது. இயேசு சொன்னார், நான் போகிறேன், மீண்டும் வருவேன். முதல் முறை அந்த மேசியா வருகிற பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் எஜமான் தன்னிடத்தில் பணிபுரிந்தவர்களை எல்லாம் அழைத்து அவனவனுக்குரிய திறமைக்கு தக்கதாக தாலந்துகளை கொடுத்து தூர தேசத்திற்கு போகிறான். சொல்லிவிட்டு போகிறான், நான் திரும்ப வருவேன். அவனவனிடத்தில் கொடுக்கப்பட்டவைகளுக்கு கணக்கு கேட்கப்படும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். முதல் முறை தயாளமாக கொடுத்தான். தயாளமாக எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். தாராளமாக அவன் கொடுத்தான் இல்லையா? சும்மா இருந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு, வேலை இல்லை, அவங்க எல்லாம் வழியோரத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் பார்த்து அழைக்கிறான். சொல்லுகிறான், இன்றைக்கு நீங்கள் என்னிடத்திலே பணிபுரிந்தீர்களேயானால் உங்களுக்கு 1 பணம் கொடுப்பேன், ஒரு நாளுக்குரிய கூலியை கொடுப்பேன். காலையிலே போய் சிலரை அழைக்கிறான், 1 பணம் கூலி. இன்னும் சற்று நேரம் கழித்து இன்னும் சிலரை போய் அழைக்கிறான், அவர்களுக்கும் 1 பணம் கூலி. கடைசியிலே 1 மணி நேரத்திற்கு முன்பாக கூட போய் சிலரை அழைக்கிறான். இப்பொழுது அவங்களுக்கெல்லாம் அவன் பணத்தை கொடுக்கிற பொழுது அங்கிருந்து அவங்க கேட்குறாங்க, இது அநியாயமா இல்லையா? இது அநியாயமா தெரியலையா? காலையிலிருந்து நாங்கள் சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் உழைச்சோம், எங்களுக்கும் 1 பணம். 1 மணி நேரத்துக்கு முன்னால தான் வந்தான், அவனுக்கும் 1 பணமா? மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிற பொழுது
15 படிக்கிற பொழுது, உன்னுடையதை நீ வாங்கிக்கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அப்புறம் சொல்லுகிறார், எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா? இந்த எஜமானுடைய வார்த்தைகளை தான் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நினைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்தின் சிந்தனைகளிலே நம்ம இதுதான் ஓட வேண்டும். சிலரை ஆண்டவர் நம்முடைய பிறப்புக்கு முன்னாலேயே தெரிந்து கொண்டார் இல்லையா? நம்ம பிறந்ததே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், வளர்ந்தது கிறிஸ்தவ பாரம்பரியத்தில், நாம் நடத்தப்பட்டது கிறிஸ்தவ போதனைகளில், வெவ்வேறு அனுபவங்களிலே நாம் உருவாக்கப்பட்டோம். ஆனால் சிலர் நேற்று தான் ஆண்டவரை அறிந்து வந்திருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் அருளினது ஒரே வண்ணமான கிருபை தான். அல்லேலூயா. அதில் பாகுபாடே இல்லை. 3 தலைமுறை, 4 தலைமுறை, 7 தலைமுறையாய் வந்தவனுக்கும் அதே கிருபை தான். நேற்று ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளாய் தெரிந்து வந்தவனுக்கும் அதே கிருபை தான். God is not a partial God. God has extended His command, His promise that He will honor you. The grace that has extended to us is equal to everyone. Whether you are a generation to generation Christian or you have come to the Lord just now, but grace, the price of what He had promised, is same to everyone. இந்த காலை வேளையில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது அந்த ஆண்டவருடைய வருகையிலே அந்த கிருபையை ஏற்கனவே அடையாளப்படுத்தி விட்டார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தன்னை வெளிப்படுத்தி விட்டார். அந்த கிருபையின் நாட்கள் முடிந்து விட்டது. இப்போது மீண்டும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திற்கு வருகிறேன். இப்போது ஆண்டவர் வந்தபோது அவரவனுக்குரிய விதமாக, ஒருவனுக்கு 5 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு இல்லையா? அதே போல தான் அங்கே மணி காலிலேருந்து வேலை செஞ்சவனுக்கு 1 தான். அங்கே இருந்த ஈக்குவாலிட்டி இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாரு ஆண்டவர். என்ன ஈக்குவாலிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2. இப்போ இதில் யார் ரொம்ப பாக்கியசாலி? நான் நினைக்கிறேன் 1 வாங்கணும் தான் பாக்கியசாலி. ஏனென்றால் ஆண்டவரே சொல்கிறார், அதிகமாக எவனிடத்தில் கொடுக்கப்பட்டதோ அதிகமாக எவனிடத்தில். ஆமாம், ஒரு கணக்கை கொடுக்கறது ஈஸி, 5 கணக்கை கொடுக்கறது ஈஸியாக கஷ்டமா? 1 இருக்கிற வரைக்கும் கண்ணுன்னு இருக்கும். 1க்கு எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? நம்ம கண்ணெல்லாம் வெளியே வந்துடும். அதிகமாய் கொடுக்கப்பட்டவனிடத்தில் அதிகமாய். அதனால ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம், ஐயோ எனக்கு இல்லையேன்னு கவலைப்படவும் வேண்டாம். யாருக்கு அதிகமாக கிடைச்சிச்சோ உங்களுக்கும் அதே செய்தி தான். யாருக்கு குறைவாய் கிடைத்ததோ அவர்களுக்கும் அதே செய்தி தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களையும் நேசித்தார். God even loves each and every person, whether you have many or you have single, but God still loves you. Hallelujah. God still trusts you. ஆண்டவர் உங்களை இன்னைக்கும் நம்புறாரு. 1 கொடுத்தவன் மேலே நம்பிக்கை இருக்கு அவருக்கு, 5 கொடுத்தவனுக்கு மேலே நம்பிக்கை இருக்கு. ஐயோ எனக்கு 1 தானம் கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சா அது உன்னுடைய பிரச்சனை. ஆனா ஆண்டவருடைய பிரச்சனை அது இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் எப்படி தான் பார்க்கிறார்? ஒரே நேர்கோட்டில் தான் பார்க்கிறார். நம்ம தான் ஆண்டவரை மாற்றிக்கிறோம். அவங்களுக்கு நிறைய கொடுக்குறாரு, எங்களுக்கு குறைய கொடுக்குறாரு. இது நம்ம தப்பு. நான் போன வெள்ளிக்கிழமை ஒரு செய்தி கொடுத்தேன். சரிதானா? தயவு செய்து யாரும் வரலைன்னா அந்த செய்தியை கேளுங்க. வெள்ளிக்கிழமை செய்திகள் சில நேரங்களில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அன்றைக்கி நான் சொல்லும்போது சொன்னேன், பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய கோபத்தை வருஷிக்க பண்ணுறது யாருன்னா அது ஆண்டவர் இல்லை, நம்ம தான். சரிதானா? நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த 32ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அந்த 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மோசே ஆண்டவரிடத்தில் பேச போய்விட்டான். அவன் திரும்பி வருவதற்கு நேரம் தாமதமானது. அப்போது காத்திருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய தவறு பண்றாங்க.
என்ன தவறு நாம் நினைத்து கொண்டிருப்போம், அது ஆரோன் செய்த தவறு. ஆமா, ஆரோனும் சேர்ந்து பண்ணுனா. ஆனா ஆரோனை தூண்டி விட்டது யாரு? என்ன செஞ்சாங்க? நான் சொன்னேன், சில நேரங்கள் ஆண்டுடைய கோபம் பற்றியதுக்கு காரணம் தெரியுமா? நம்முடைய சுய அனுமானங்கள், அவர் செல்ஃபிஷ் அசம்ஷன்ஸ். நம்மளாவே ஒன்றை கற்பனை பண்ணிக்கிடுறது. நான் அதுக்கு ஒரு சைக்காலஜியை வேற சொன்னேன் அன்னைக்கு. நம்மளாவே சிலதில் என்ன செஞ்சுக்கிடுவோம்னா, அசியூம் பண்ணிக்கிடுறது. நம்மளை பார்த்து எவன் சிரிச்சானோ, ஆனால் நம்ம நினைக்கிறது நம்மளை தான் பார்த்து சிரிச்சான், அவன் ரோட்டை பார்த்து சிரிச்சிட்டு போயிருப்பான். இல்லையே, நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய அசம்ஷன்ஸ், என்னை பற்றி தான் பேசுகிறாரு, என்னை பற்றி தான் சொல்கிறாரு, என்னை பற்றியே தான் இவருக்கு நினப்பு. நீங்கள் நினச்சிக்கலாம், நான் நினைக்கல. அல்லேலூயா. எப்போ வந்தாலும் இவர் என் பேரையே தான் சொல்கிறாரு, அப்போ இவருக்கு மேலே என் மேலே ஏதோ ஒன்று தப்பு இருக்குது. அப்படி ஒன்றுமே கிடையாது. தட் இஸ் யுவர் மிஸ்டேக். God never speaks. He's not a partial God. I still tell you, He's not a partial God. He doesn't want to irritate you. He doesn't want to erase you. God still loves you. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அங்கே மக்கள் சொல்கிறாங்க ப்ரீ அசம்ஷன்ஸ். அவங்களே ஒரு கற்பனை பண்ணி, அவன் போயிட்டான், வருவானோ? போகும்போது சொல்லிட்டு தானே போனான், கூப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சு தானே போனான். எங்கே போயிருக்கிறான்? யார்கிட்ட போயிருக்கிறான்? தேவனிடத்துல போயிருக்கிறான். தேவனோடு பேசிக்கிட்டு இருக்கிறான். வரமாட்டான் நம்மளே நினச்சிக்கிட்டா எப்படி? ரெண்டாவது அங்கே நான் சொன்னேன், செல்ஃபிஷ் அசம்ஷன்ஸ். ரெண்டாவது நம்ம கிட்ட பெரிய பிரச்சனைனா செல்ஃபிஷ் பிளான்ஸ். நம்மளே ஒரு திட்டம் போடுறது. நம்மளே ஒரு திட்டம். என்ன திட்டம்னா, சும்மா கிடந்த ஆரோனை கூப்பிட்டு, ஏய் அவன் போயிட்டான், நீ என்ன செய்ய? இன்னைக்கு போட்டி, பதவி போட்டி, பொறாமை இல்லையா? இப்போ அவன் நினச்சிருப்பான், அவனே போயிட்டான், இப்போ நம்ம தான் ரெடி ஆகிட்டோமே, எழும்பிடலாம். அவனே எழும்பிட்டான். கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அவன் யார்கிட்ட போய் கேட்டிருக்கணும்? ஒருவனை எழுப்புவது யார்? தேவன். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாலே, ஆண்டவன் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு யோசிக்கணும், கேட்கணும். ஆனால் அவன் செய்த தவறு, அவங்க சொன்ன திட்டத்துக்கு இவன் உடன்பட்டுட்டான். மூன்றாவது சொன்னேன், செல்ஃபிஷ் டெசிஷன்ஸ். சில நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்மளாவே முடிவு எடுத்துருவோம். திட்டம் போட்டுட்டு நம்மளே முடிவு. என்ன முடிவுனா, நான் இது வரைக்கும் யோசித்தேன், இந்த தப்பை ஆரோன் நான் பண்ணினா, ஆனால் பண்ண தப்பு முழுக்க இந்த ஜனம் பண்ண தப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் ஆரோனை பார்த்து, நீ எங்களுக்காக எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வத்தை என்ன செய்ய உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லுது. See, sometimes we make decisions. Never. வாழ்க்கையின் திட்டங்கள், வாழ்க்கையின் தீர்மானங்கள் கர்த்தருடையவைகளாக இருக்க வேண்டும். எப்போ எல்லாம் நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணுறோமோ, அப்போ எல்லாம் நம்ம மேலே தேவ கோபம் இறங்கி வரும். அல்லேலூயா. இந்த தேவ கோபம் நம்ம மேலே வரக்கூடாதுன்னு சொன்னால், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்களுடைய வீடுகள், உங்களுடைய இல்லங்கள் கம்பீர சத்தத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இரட்சகராகி இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் எப்படி வரப்போகிறார் தெரியுமா? அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அல்லேலூயா. எப்படி வரப்போறாரு? எதுக்கு வரப்போறாரு? பயமுறுத்துற செய்தி இல்லை, நம்மகிட்ட கணக்கு கேட்க வரப்போறாரு. நியாயம் நியாயம் அப்படி என்னமோ கொண்டு போய் நம்ம பெரிய ஜட்ஜுக்கு முன்னால் நிறுத்தி இல்லையா, ஒரு தூக்கு தண்டனைக்கு முன்னால் நிறுத்த போகிறதெல்லாம் கிடையாது. கொடுத்ததை கேட்க வரப்போறார். என்னெல்லாம் நம்மகிட்ட கொடுத்தாரோ அதையெல்லாம் நம்மிடத்தில் கேட்க வரப்போகிறார். கேட்கும்போது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? இதற்குத்தான் காலம் காலமாய் தேவனுடைய வார்த்தை, இதற்குத்தான் ஆண்டாண்டுகளாக தேவன் நம்மோடு பேசுவதற்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதும் நன்மைகளை சுதந்திரிப்பதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காகவும் கொடுத்திருக்கிறார். 10 கன்னிகைகள் செய்தி நமக்கு தெரியும். அதே மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அங்கே அவர்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன அழைப்பு? மணவாளன் வருகிறார் 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 இல்லையா? எட்டி எட்டி உண்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சீக்கிரம் வாருமே, இத்தரை வாருமே, பாட்டு வரிகளெல்லாம் வரும். சீக்கிரம் வாருமே,
உடனே இன்னைக்கே வந்துட்டாருன்னா நம்ம கதை என்னவா இருக்கும்? நல்ல மனசு அப்படி கண்ணை மூடிட்டு இருதயத்து மேலே கையை வச்சு இன்னைக்கே இயேசு வந்துட்டாருண்ணா, இன்னைக்கு மாத்திரம் இயேசு வந்துட்டாருண்ணா, இந்த ஆராதனை முடியறதுக்கு முன்னால் இயேசு வந்துட்டாருண்ணா, நான் இயேசுவோடு போவேனா? ஐயா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு இயேசு வருவாரானால் இயேசுவோடு கூட நான் போக. இஃப் the Lord comes today, whether my conscience is right or perfect, I can join with the Lord to go back to his home. நான் போனோம், நான் போயிடுவேன் ஐயா அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரு பாட்டை பாடுவோமா? பாட்டை பாடுவோமா? சரி. 2 வாரத்துக்கு முன்னால் மோசையா பாட்டு பாட சொன்னாங்க. இந்த பாட்டை என்ன பாட்டு? கரையேறி உமதண்டை நிற்கும்போது ஆண்டவா வெறுங்கையனாக உம்மை. சரி, இப்போ பாட்டு பாடுவோம். சரிதானா? வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க, பாடுவோம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு பாடுவோம். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் பாடாதவங்க பாடுங்க. ஆத்மா ஒன்றும், யாரெல்லாம் பாடலையோ அவங்களாம் பாடுங்க. பாட்டை கண்டு கொள்ளலாம் பாட போறோம். சரிதானா? டிஸ்பிளே பண்ண சொல்றேன். சரிதானே? எல்லாரும் சேர்ந்து பாடணும். இந்த பாட்டுல ஒரு முக்கியம் இருக்கு, அதனால தான் பாட சொல்றேன், திரும்ப திரும்ப பாட சொல்றேன். வீட்டுக்கு போனாலும் மறக்க கூடாது இந்த பாட்டு. இந்த பாட்டு உங்க வீட்டுல கம்பீர சத்தமா மாறணும், அதுக்காக நான் பாட சொல்றேன். ரைட், பாடுவோமா? ஆத்மா ஒன்று பாட்டு. அப்படிதானே? ரொம்ப நல்லா இருந்துச்சா இல்லையா அந்த பாட்டு? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பாட்டுல இருந்து? நான் முதல்ல கேட்டேன், எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டா போயிருவீங்கன்னு கேட்டேன். அங்கங்க எல்லாம் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா அல்லேலூயான்னு சொன்னோடனே சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, போக முடியுமா? நான் போவேனா? என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட என்னுடைய ஐஸ்வர்யம், என்னிடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், என்னிடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பலன், என்னிடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள், என்னிடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு பதவி, பணம் எல்லாம் ஒருத்தனுக்கு 5 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 1 கொடுத்தாரு. எதற்கு? இதை போய் பயன்படுத்தி நான் வரும்போது அந்த கணக்கை கொடு. 5 வாங்கினோம், போனான், சந்தோஷமா திரும்பி வந்தான். அவர் கணக்கு கேட்கும்போது எடுத்து கொடுத்தான். ஐயா, உங்களுக்கு நான் பிறகு தர்றேன், நீங்கள் கொடுத்த 5 வச்சு இன்னொரு 5 கொண்டாந்துட்டேன்.
2 வாங்கினவன் தான் 2 வாங்கிட்டு 2 கொடுத்துட்டான். 1 வாங்கினவன் வந்தான், என்ன சொன்னான்? ஐயா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாமும் இதைதான் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் போகுது, கிறிஸ்மஸ் முடிஞ்சா ஈஸ்டர், ஈஸ்டர் முடிஞ்சா கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் முடிஞ்சா ஈஸ்டர். இதுக்கு இடையில் ஆண்கள் பண்டிகை, பெண்கள் பண்டிகை, பிள்ளைகள் பண்டிகை, வாலிபர் பண்டிகை, ஆண்டு விழா, எல்லாம் நல்ல சாப்பாடு. ரட்சகர் கொடுத்த சந்தோஷத்தை இப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம், கரெக்டு. ஆண்டவர் கேட்பார், நான் இதெல்லாம் உனக்கு செய்தேனே, நீ இப்போ உங்கள்கிட்ட என்ன வச்சிருக்க? இதை குறித்து நாம் யாருமே யோசிப்பதில்லை, இதை குறித்து யாருமே சிந்திப்பதில்லை. ரட்சகர் வர வேண்டும், சந்தோஷம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீடுகளுக்கு வருகிற பொழுது அவர் எதிர்பார்க்கிற அந்த நற்கனியை கொடுக்க உங்களாலும் என்னாலும் இயலாவிட்டால் நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் மீண்டும் ஒரு குமாரனாக கிருபை உள்ளவராக திரும்ப வரப்போகிறதில்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிற நியதியை கொடுத்து நியாயாதிபதி வரப்போகிறார். அவர் வரும்பொழுது என்னிடத்தில் வேறு ஒன்றையும் கேட்க மாட்டார். நான் உனக்கு கொடுத்ததை கொண்டு நீ என்ன செய்தாய்? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா என்கிறவன் மகாபெரிய பராக்கிரமசாலியை தேவன் பயன்படுத்தினார். ஆண்டவன் மேலே கொடுத்த அந்த அபிஷேகம் விலையேற பெற்றது. மகிமையாக தேவன் அவனை பயன்படுத்தினார். ஒரு கட்டம் வந்தது, சூழல் மாறியது, அவனுக்கு எல்லாமே எதிராக திரும்பியது. அவன் பயந்து போனான், போய் ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்து கொண்டான். அங்கேயும் ஆண்டவர் அவனை தேடி வந்தார், அவனை தட்டி எழுப்பினார். அவனுக்கு கொடுக்க வேண்டிய உணவை ஆண்டவர் கொடுத்தார், அப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார், கரியை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், சுட சுட கொடுத்தார். தட்டி எழுப்பினாரு, சாப்பிட்டான், படுத்துக்கிட்டான். தட்டி திருப்பி எழுப்புறாரு, சாப்பிடுறான், படுத்துக்கிட்டான், திருப்பி எழுப்புறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்துக்கிட்டியே, உனக்கு இங்க என்ன வேலை? நீ என்ன செய்துகிட்டு இருக்க? இங்க 3 நேரம் சாப்பாடை போட்டேன்னு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவன் சொல்றான், பாருங்க என்ன எல்லாரும் கொல்றது ரெடியா இருக்காங்க, நான் செத்து போறேன். அப்ப நான் அதுக்காக ஒன்று அனுப்புனேன், உன் வேலை இதுவா? சுத்தி சுத்தி என்ன குறை சொல்லான்னு கண்டுபிடிச்சு அலையறியா? இதே உன் வேலை? எழும்பு, நீ போக வேண்டிய வேற வேலை. உன்னை நான் இதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உலகத்தினுடைய அடிமைத்தனத்தில் நீங்களும் நானும் சிக்கி இப்படித்தான் போய் படுத்துக்கொண்டு நமக்கு எதிரான காரியங்கள் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு குறையை சொல்லிவிட்டு நாம் சொல்லுகிறோம், இது என் மேல முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றார், நான் இதுக்காக உன்னை தெரிந்து கொள்ளல, நான் எதற்காக உன்னை வைக்கவில்லை. உன்னுடைய கூடாரம் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால் நிரம்ப வேண்டுமே, எழும்பு. தேவப்பிள்ளை, இன்றைக்கு நீ ஒருவேளை சோர்ந்து போய் படுத்திருந்தாய் என்று சொன்னால், ஒருவேளை இந்த மாதத்தை அனுசரிப்பதற்கான சூழ்நிலை உடைய வீட்டில் எல்லாம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தேவை சந்திக்கப்படாததினாலே சஞ்சலத்தோடு இன்றைக்கு படுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாட்கள் நெருங்க 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 அந்த நாட்களை பார்த்து கொண்டு இன்றைக்கு முறுமுறுத்து கவலையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்பாரு, நான் இதுக்காக உன்னை வச்சேன், இதுக்காக நான் இதையெல்லாம் செய்தேன், உனக்கு ஜீவனை தந்து ஒவ்வொரு நாளும் கிருபையை கூட்டி கொடுத்தேனே, இதற்காக உன்னை வைத்தேன், எழும்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் அசைக்க வேண்டும். நேற்று ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவரிடத்துல வேதனையாய் ஒரு காரியத்தை சொன்னார். ஐயா, முந்தின நாட்களில் எல்லாம் நாங்கள் கேரல் ரவுண்டுக்கு போகிற பொழுது நாங்கள் எங்கள் இல்லங்களை சந்திப்பதை விட நாங்கள் அநேக புறஜாதி மக்களுடைய இல்லங்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவர் சொன்னார், இப்பொழுது அந்த நிலை இல்லை ஐயா. இந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தியை சொல்லுவதற்கு அழைத்தால் கூட சொல்லுகிறார்கள், டைம் ஆகுது. எதுக்கு டைம் ஆகுது? எதுக்கு டைம் ஆகுது? ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கும் மகிமைப்படுத்துவதற்கும் நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்கய்யா. அதனால இருக்கிற வீட்டில் 10 வீட்டில் கூட 8 வீட்டில் பாடிட்டு கூட வந்துடலாமான்னு யோசிக்கிறாங்கய்யா. நம்ம சபை இல்லை, இன்னொரு சபையை சொன்னார் ஒருவர். நான் யோசித்து பார்த்தேன், உண்மைதான். இந்த செய்தியை நாம் எடுத்து செல்லாதபடி நாம் இன்றைக்கு பல சக்குப்போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறோம், சூழல்களை காரணம் காட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இது இல்லாம வேலை, கெட் அப், கெட் ரெடி, கோ. அல்லேலூயா. இந்த மாதம் அறிவிக்கும் மாதம் ஐயா.
அடங்கி கிடக்கிற மாதம் அல்ல. இந்த மாதம் யுத்தத்தின் மாதம். ஜெயங்களை கண்டு நாம் வெற்றி ஆர்ப்பரிப்பு செய்ய வேண்டிய மாதம். சில பயங்கள் நம்முடைய வாழ்க்கை கொல்லும், சில சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கை கொல்லும், சில குறைவுகள் நம்முடைய வாழ்க்கை கொல்லும், நம்மை சொல்லிக்கொண்டே இருக்கும். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தின் குறை அந்த குடும்பத்திற்கு குறையாகவே இருந்தது. ஆனால் இயேசு என்னும் இரட்சகர் வருகிற பொழுது, அப்படி வார்த்தை நமக்குள் வருகிற பொழுது அந்த குறை நம்மை விட்டு நீங்கும். அல்லேலூயா. எப்படிதான் ஆகும்? நடக்கும். அல்லேலூயா. 24ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் கூட நடக்காதவன் வீட்டில் அற்புதம். 25ஆம் தேதி காலையில் ஒரு அற்புதம் நடக்கும். கிறிஸ்துவ வரவேற்றா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வரவேற்கிறது இல்லையே. 25th நம்ம எதை வரவேற்கிறோம்? சேலை எப்போ எடுக்க போகலாம், துணி எப்போ வாங்க போகலாம், சாப்பாட்டுக்கு சமையலுக்கு என்ன செய்யலாம், இதுதான் வரவேற்பா இருக்கு. மாற்றுங்க கொஞ்சம். இயேசு என் வீட்டுக்கு வரணும், இயேசு என்னை சந்திக்கணும், நான் இயேசுவுக்கு முன்னாலே கரம் பிடிச்சிட்டு ஆத்மா ரட்சித்தவனாய் வெட்கத்தோடு ஆண்டவா இல்லையா கம்பீரமாக உம்மோடு வருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எக்கால சத்தம் துணிக்கும் போது கம்பீரமாய் அவரோடு நான் பிரவேசிப்பேன். 5 கன்னிகைகளைப் போல படுத்து தூங்கி எழும்புகிற பொழுது நான் எங்கே இருப்பேன் என்று சொன்னால் அங்கேயே இருந்துடக்கூடாது. மணவாளன் வருகிறார் என்று சொன்ன உடனே தைரியமாய் எழும்பி அவரோடு பிரவேசித்து அந்த விருந்து வீட்டில் உள்ள போய் கறியும் மட்டனும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷப்படணும். அல்லேலூயா. யோசித்து பார்த்து இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறுதியாக நாம் யாரும் எழுப்பி நின்று நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 149வது பாடல் சத்திய வேதத்தை தினம் தியானி என்ற பாடலை பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மகாபிமானி. சத்திய வேதம் ஜீவிய வழி காட்டும் உயர்வானுலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி சகல பேர்க்கும் மகாபிமானி. ஆதிப சம
எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தினால் இந்த மாதத்தை நிரப்புவதற்கு ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவர் இரட்சகராய் கிருபை உள்ளவராய் வந்தீர். கிருபையினால் எங்களை ரட்சித்தீர். எங்களிடத்திலே பல பாக்கியங்களை தேவன் கொடுத்திருக்கிறீர். பல வாய்ப்புகளை எங்களுடைய வாழ்விலே நீர் விதைத்திருக்கிறீர். ஆண்டவராகிய கர்த்தாவே, கிறிஸ்துமஸ் நாட்கள் நெருங்கும் போதெல்லாம் எங்களுக்கு முன்பாய் வருகிற ஒரு செய்தி, ஒரு முறை வந்த தேவன் எங்களுக்கு கிருபையை அருளினார், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் மீண்டும் ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அவருடைய வருகை வரும் என்பதை அடையாளமிடுவதற்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் நாங்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறோம். மீண்டும் ஒரு பாலகனாக நீர் பிறக்கப் போகிறதில்லை. மீண்டும் அதே பழைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவராக நீர் வரப்போகிறதில்லை. மாறாக எங்களுக்கு நீர் கொடுத்து விட்டு போயிருக்கிற நம்முடைய வார்த்தையின்படியே நியாயாதிபதியாய் நீர் வரப்போகிறீர். கணக்கு கேட்கிறவராய் வரப்போகிறீர். எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி உம்முடைய வருகையிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவராகிய தகப்பனே, எங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த நாட்களிலே எங்கள் சூழல்களை நாங்கள் காரணம் காட்டிவிட்டு, எங்கள் குறைவுகளை நாங்கள் முன்னிறுத்திவிட்டு, எங்கள் கஷ்டங்களை நாங்கள் பல நேரங்களிலே சம்பாஷித்து விட்டு, கிறிஸ்து எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நாங்கள் பிறருக்கு பயன்படுத்தாமல் முடித்து விடுவோமானால், நாங்கள் பாடினோம், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வெறும் கையனாய் நம்முடைய சமூகத்தில் நான் பிரவேசிக்க கூடுமோ என்று நாங்கள் பாடினோம். ஆண்டவர், அது வெறும் கேள்வியான வரிகள் அல்ல, எங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க தூண்டும் வரிகள். ஆண்டவரே, ஒருவேளை இன்று என் இயேசு வருவீரானால், இன்றைக்கு ஒரு வாய்ப்பு, என் ஆண்டவர் எங்களை தேடி வருவேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுமானால், நாங்கள் இந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? பல ஆயத்தங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தகப்பனே, எங்களை அந்த ஒரு நிலைக்கு நேராக நடத்தும் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளையும் எங்கள் குறைச்சல்களையும் குறித்து நாங்கள் சஞ்சலப்படுவதை விட்டுவிட்டு ஆத்மாக்களை குறித்து சஞ்சலப்பட, ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து நாங்கள் சஞ்சலப்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கை மாறட்டும் சுவாமி. இந்த மாதத்தில் நாங்கள் அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆண்டவரே, என்னிடத்தில் 5 தாலந்துகளை தந்தீர், இதோ நான் இன்னும் 5 தாலந்துகளை உருவாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் 2 தாலந்துகளை கொடுத்தேன், அதில் இன்னும் 2 தாலந்துகளை சம்பாதித்திருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாய் கம்பீரமாய் வந்து சொல்லக்கூடிய கூடாரங்களாக எங்கள் கூடாரங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே என்று கேட்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உணர்வோடு இந்த காலையில் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வார்த்தையை உள்வாங்கி தங்களை படைத்தார்களோ, வாழ்வில் எல்லாம் ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்யும். அவள் அறிந்திராத ஆச்சரியத்தை தேவன் விளங்க பண்ணும். கர்த்தாவே, உமக்கு இடம் கொடுக்கிற அந்த வீடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே ஆச்சரியத்தினாலும் அற்புதத்தினாலும் நிரம்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து வருகிற வீட்டில் தான் அற்புதம் உண்டு அல்லவா? ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் வாரும் ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை நான் செய்வேன் என்று யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, தங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்குகளை இந்த மாதத்திலே நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்து அதையும் பயன்படுத்துவதற்கு எதுவாக நீ நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். மகிழ்ச்சியோடு திரும்ப அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்ப போகட்டும். பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே சாதிக்கட்டும். இதுவரை ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிகள் வெறும் இந்த உலகத்தை சார்ந்ததாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த நாளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்கள் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை செய்தது நிமித்தமாய் உண்டாகட்டும். ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதன் மூலமாய் உண்டாகட்டும். ஒரு குடும்பத்தின் மாற்றத்திற்கு ஏதுவானதாய் உருவாகட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் தங்கள் இருதயங்களை படைத்தது மாத்திரமன்றி நன்றி அறிதலோடு உம்முடைய சமூகத்திலே உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்காக கொடுத்த பிள்ளைகள் உண்டு. காணிக்கைகளாக, தசம பாகங்களாக, ஸ்தோத்திர காணிக்கைகளாக, ஊழிய காணிக்கைகளாக இந்த காலை வேளையிலே உமக்கென்று அர்ப்பணித்தவர்கள் உண்டு சுவாமி. தேவன் அதை ஏற்று உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்தார்களே, அகமகிழ்கிற தேவன், உற்சாகமாய் கொடுத்த இடத்திலே பிரியப்படுகிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து
பெருமைப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே, அந்த ஆண்டவருடைய இரட்சண்ய கம்பீரம் உடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். துதிகன மகிமை அனைத்தையும் கர்த்தருக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகரின் இணையற்ற நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றும் சதா காலமும் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் அனைவரோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு நாம் சென்று வர கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.